நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கேம் வலிமை நெவர் கிவ் அப் அப்படிங்கிற ஒரு கேம் தான். வலிமை மூவி இன்ஸ்பயர் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு கேம் தான். இதுவே தெரிஞ்சிருக்கும் இது யாரு கேம்னு சொல்லிட்டு. வா தலை தலையோட கேம் தான். இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பைக் ரேசிங் கான்செப்ட். ஸோ மங்காத்தால வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி வீலிங்கும் பண்ணலாம், அது மாதிரி நம்ம பைக்கும் ஓட்டலாம் இந்த இதில். ஸோ அதோட இன்ட்ரோ தான் இதே. இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே சூப்பராக இருக்கு. இன்ட்ரோலேயே தெரிஞ்சிருச்சு இது ஒரு பைக் கேம்னு சொல்லிட்டு. பைக் ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் இந்த கேமு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணி உள்ளே போகலாம் கேம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் நிறைய லெவல் இருக்கு, 2 லெவல் இன்னும் ஓப்பன் ஆகல. இதில் பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பைக்ல நல்லா இல்லை எது இந்த ப்ளூ கலர் நல்லா இருக்குங்க. என் பைக்கை பார்க்குற மாதிரியே இருக்குது லைட்டா. அப்படியே விஷயம் நான் இன்னும் வந்தாச்சு. கேமரா லொக்கேஷனை மாற்றி பார்ப்போம். ஹெல்மெட் போட்டா இருக்கல, அதனால ஃபேஸ் தெரிய மாட்டேங்குது. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டிட்டு போகலாம். இந்த கேமரா லொக்கேஷன்லாம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி கேமரா மாற்றிக்கிறது. இதில் வீலிங் பண்ணலாங்க. பின்னாடி ஃபர்ஸ்ட் போக கிளப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீலிங் பண்ணலாம். ஒரு கிளப்புது வேற லெவலில் இருக்கு. போகையும் பின்னாடி பிச்சுக்கிட்டு வருது. ஆனால் டயர் தெரிஞ்சு பேர் மட்டும் தெரியல. ஓகே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போயிட்டு கீரை போட்டு வீலிங் பண்ணுவோம். மேல தூக்கியாச்சு. வேற லெவல் கேமரா லொகேஷனை மாத்தி பார்ப்போம். சூப்பரா இருக்குங்க. பயங்கரமா இருக்கு. இந்த ஆங்கிள் கேமரா வச்சு விளையாடும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டரா வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் ஆகுது. ஓட்டும் போதெல்லாம் அப்படியே இப்படி உள்ள திருப்பூர் இப்படி திருப்பூர்னு சொல்லிட்டு நம்ம கையும் சேர்ந்து ஆடுது. நிறைய பேருக்கு பைக் ரேஸ் கேம் பிடிக்கும். அதுலயே வீலிங்கோட கொடுத்துருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும்ல. அடிக்கடி அத முதல்ல நிறுத்து. சரி அண்ணாச்சி, அண்ணாச்சிக்கு பிடிக்காத வார்த்தையை இனிமே சொல்ல மாட்டான். நம்ம பார்க்க போற கேம் 24 Hours ரன்னிங் அப்படிங்கிற ஒரு கேம் தான். யாரு ஹீரோன்னு கேட்டீங்கன்னா ரோலக்ஸ் சார். சூர்யானா தான். இந்த படத்துல எனக்கு ஒரு கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆத்ரியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமான ஒரு கேரக்டர் வருவான். இந்த வயசான கேரக்டர் கிடையாது. இன்னொரு தாடி வச்சுக்கிட்டு அப்படியே கோட் சூட்லாம் போட்டு விடுவாங்க பார்த்தியா. அந்த கேரக்டர் பயங்கரமா இருக்கும். எனக்கு இந்த படத்துல அந்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை விட எல்லாத்துக்கும் ரோலக்ஸ் கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கு ரோலக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட் சொல்லுங்க. இந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 24 மூவில வரும் பாத்தீங்களா, அந்த வில்லன் கேரக்டர் பின்னாடி துரத்திட்டு வர மாதிரியும் ஹீரோ பின்னாடி ஓடுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த 24 மூவில வர மாதிரி அந்த வாட்சோட பாட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். இது மேல இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த வாட்சை கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எண்டு ஒழுங்கு இந்த கேமோட இல்ல, ஏன்னா பாதியிலேயே அவுட் ஆயிருவேன். அடுத்து நம்ம பார்க்க போற கேம் வந்து நான் பேர் சொல்ல மாட்டேன், நீங்க பிஜிஎம்லயே கண்டுபிடிக்கலாம். அஃப்கோர்ஸ் தளபதி என்னோட கத்தி மூவியோட கேம் தான்.